234 தொகுதிகளுக்கும் நேரடியா பிரச்சாரத்துக்கு போறதுக்கோ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறதோ சாத்தியமில்லைங்கிற நிலையில காவல்துறை மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் திமுக அரசு மீதும் எங்களுக்கு கெடுபடி விதிக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு மடைமாற்றுகிறார் விஜய் அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருக்காரு. கார்த்திகேயன், இதுல 2 கோணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சுவாமிநாதன் சொன்ன மாதிரி மாமன்னன்லேருந்து அவங்க எடுத்துக்க மாட்டாரு. அவர் வந்து மேபி முதல்வன் படத்திலேருந்து அந்த சர்ப்ரைசிங்காக ஏதாவது காமிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்வாருன்னு நினைக்கிறேன். மாமன்னன் ஹீரோ அவருக்கு ஒத்து வருவாதுன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. வந்து ஒரு இது இப்போ அரசியலுங்கிறது வந்து பாக்ஸிங்லேயாவது க்ளவுஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து பேர் நக்கிள் பாக்ஸிங்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக அது வந்து நாகரிக எல்லைகளை தாண்டிலாம் போயிட்டுருக்கு. அதுதான் அரசியல், அதுதான் நிதர்சனம். இப்போ வந்து மணி பவர், மசில் பவர், அப்புறம் அதிகார இதுவும் இருக்குது. ஒருத்தங்களுக்கு வந்து அதிகார வசதியும் இருக்குது. அப்படி இருக்கிறபோது நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டியிருக்குது. நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. திரு ஸ்டாலினுக்கு, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான் இவங்களுக்கு வர கூட்டமும் விஜய்க்கு வர கூட்டத்துக்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து அதாவது அவங்க இன்னும் ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அவரு சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்கன்னு விஜய் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸோ வந்து போலீஸ் சொன்னாலும் அவங்க வந்து அதை மீறி தான் வரப்போகிறாங்க. ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரோட் ஷோ நடத்துறது அல்லது மக்களை பார்க்குறதுங்கிறது அவருக்கு ஒரு தலையாய பொறுப்பாயிடுச்சு. அது அவருடைய கடமை ஆயிடுச்சு. நான் வந்து இது போலீஸ் மட்டும்தான் செய்யணும், எனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லைன்னு அவர் சொல்லவே முடியாது. அதுவும் நீங்கள் கரூர் துயரத்துக்கு அப்புறம் இந்த டைனமிக்கே மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வித்தியாசமாக ஏதாவது செய்யணும். நான் வந்து இந்த ரோட் ஷோ மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு வந்து இதுக்கு மட்டும்தான் டைம் வேணும் அப்படின்னு கேட்கவே முடியாது. மக்களுடைய பாதுகாப்பை கருதி அந்த சேஃப்டியை எது என்ஷோர் பண்ணணும்னு அவர் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ தஞ்சாவூரில் ஒரு பையன் இறந்தார், ஹாஸ்பிட்டலில் இருந்து மண்டையில் அடிபட்டு. அவங்க அப்பா ஒரு பால் வியாபாரி, அவர் அழுது இன்னும் மனசை உழுக்குது. அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு சம்பவம் அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நடக்குது. ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு பாடமே கற்றுக்காமல் திரும்பியும் ஃபாலோ பண்ணுறாங்க, திரும்பி கீழே விடுறாங்க, திரும்பி ஹெல்மெட் போடாமல் பக்கத்துலேயே வராங்க, என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதை அவரால் தடுக்க முடியல. நீங்கள் இதே மாதிரி வந்தீங்கன்னா நான் நிறுத்திடுவேன்னு சொல்லவே முடியல. அப்படி இருக்கும்போது போலீஸ் வந்து இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கரூர் சம்பவத்தும் போது எல்லாரும் விஜய் மேலே தப்புன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, போலீஸுக்கு பொறுப்பு இருந்தது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும்போது அவங்க கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கலாம். விஜய் கிட்ட பேசி நிலைமை வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்ல முடியல. அதுக்கு போலீஸுக்கு அட்டானமி இருக்கா, அரசியல் அவங்க தலைமையிலேருந்து அது அழுத்தம் இருந்தது, அவங்களா முடிவெடுக்க முடிஞ்சதா அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஏன் இப்போ எப்படி அரசியல் சண்டையா அது மாற்றப்பட்டு விட்டுருச்சோ, திமுக அரசு செய்யறாங்க, தடுக்கிறாங்க, காவல்துறை தடுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ, அதே மாதிரியான அணுகுமுறையோடு தானே ஒருவேளை அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அணுகப்பட்டிருக்கும். ஆமாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் அந்த சமயத்தில் அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்டதுன்னு சொன்னா கூட பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்க விஜய் ரசிகர்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியது அவங்க கடமை. அவங்க வந்து நியூட்ரலாக இருந்து அந்த முடிவை எடுத்துருக்கணும்னு சொல்றேன். இப்போ அவங்க எடுக்காம இப்போ நீங்க அதே மாதிரி நீங்க ரோட் ஷோ பண்ணீங்கன்னு சொல்லி அதே மாதிரி நெரிசல் ஏற்பட்டு கொடுக்கல. புதுச்சேரியில ரோட் ஷோக்கு அனுமதியே கொடுக்கல. ஆனால் அவர் ரோட் ஷோ மாதிரி போச்சு. புதுச்சேரியில ஒரு முறை தான் போயிருக்கிறார். நான் தமிழ்நாட்டிலையும் பயங்கரமா கூட்டம் வருது, கட்டுக்கடங்காம கூட்டம் வருது. சென்னையில பெரம்பூர்ல வந்து குறுகிய சந்துகள் உள்ள இடம், டி நகர்ல உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாவே கூட்டம் உள்ள இடம். அங்க நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணா இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே அன்னைக்கு எவ்வளவு வந்து மக்கள் கூட்டம் இருக்கும், நெரிசல் இருக்கும்னு தெரியும். பள்ளிகள்லாம் திரும்பி ஆரம்பிச்சாச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு வெக்கேஷன் முடிஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் நெரிசல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். அரசியல் அழுத்தத்தோடையும் செய்வாங்க. இப்போ வந்து எம்சிசி ஃபோர்ஸில் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க டிஜிபி எல்லாம் மாற்றிருக்காங்கன்னு இருந்தால் கூட ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கு இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால நான் டிஸ்கவுண்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்சியரா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும், மக்களை போய் பார்க்கணுங்கிறதுக்கு அவங்களும் அரசியல் அழுத்தம் இல்லாம செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு பக்கம். இவங்களும் வித்தியாசமா ஏதாவது செய்யலாமே. திரு சாமிநாதன் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஜென்சி பார்ட்டிங்க, ஒரு இன்னோவேஷன் இல்லை, இன்னும் கற்கால பார்ட்டி மாதிரியே இயங்கிட்டு இருக்காங்க. இந்த அவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லை. இப்போ டாஸ்மாக் பிரச்சனை பற்றி பாட்டு பாடினாரு. அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் பில்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கண்ட நேரத்துக்கு கடை திறந்து வைக்கிறாங்க, 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அது இன்னைக்கு போயிருக்கா? அதை பற்றி பேசலாம்ல, விளக்கலாம்ல. எவ்வளோ வந்து தனியார் கைக்கு இந்த பணம் போகுதுங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போடலாம்ல, 10 நிமிஷம் வீடியோ போடலாம்ல. ரீடேக் 10 கூட எடுக்கலாமே, பர்ஃபெக்ட் வீடியோவை எடுத்து போடலாமே. அவருக்கு அந்த ஆங்கிள்லாம் நல்லா தெரியும்ல, அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்புறம் உயர்கல்வித்துறையில் அவ்வளோ பிரச்சனை. நீங்கள் வந்து பாதி துறைகளுக்கு சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா
பல துறைகளுக்கு ஹெச்ஓடி கிடையாது, பெர்மனன்ட் பேராசிரியர்கள் கிடையாது, ரெக்ரூட்மெண்ட் 2015 கிடையாது. அவங்க கார்பஸ் ஃபண்டை உடைச்சு சம்பளம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க விளக்கலாமே. இப்ப நேருவோட ஊழல்னு சும்மா சொல்லிட்டார், அவர் பேரை கூட சொல்லல. நேரு என்ன ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு இடி சொல்லுது. அதை விளக்கலாம்ல. விலக்கி மக்களே இந்த இளைஞர்களோட வாழ்க்கையை கெடுக்கிறாரு, இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த மெசேஜ் தானே அவர் அங்க போய் சொல்லணும். மக்களை பார்த்து, மக்களை நேரடியா பார்க்காமலே கூட இந்த மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அவருடைய ஸ்ட்ரெங்தே வந்து அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே மொபைல் வச்சிருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவரை மக்களை போய் பார்த்தே தீர்வேன்னா அந்த சேஃப்டியை இவர் என்ஷூர் பண்ணணும். கூட்டம் போடலாமே. நீங்க வந்து ரோட் ஷோ தேர்தல் நேரத்திலையும் போய் பார்க்காம எப்படி ஒரு வாக்கு சேகரிக்க? அதான் சொல்றேன். அதாவது அவருடைய ரசிகர்கள் அவர் என்ன அரசியல் பண்ணாலும் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அவர் என்ன விஷன் கொடுக்கலனாலும் 100% அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஆனால் பொதுமக்கள் ஓட்டு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? இப்ப எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இவர் மாதிரி கரிஸ்மா உள்ளவங்க அவங்களோட ரசிகர்கள் ஓட்டு போட்டு மட்டும் தான் ஜெயிச்சாங்க. பொதுமக்கள் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டாங்க. அவங்கள பார்த்து இவரு வந்து ஓட்டு கேட்கணும். அதுக்காக தான் வெளில வராரு. அந்த செக்ஷனை போய் நம்ம இது கேட்கணும், ஓட்டு கேட்கணும்னு அது வரவே இல்லையே. இது அவருக்கு இன்னும் விஷனும் கொடுக்கல. நான் என்ன திமுக தீய சக்திங்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், வேலை வாய்ப்பு அதிகரிக்க நான் என்ன பண்ண போறேன், ட்ரக்ஸை கம்ப்ளீட்டா ஒழிக்க நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையும் ஊழல் ஒழிக்க என்ன பண்ண போறேன். இப்ப மது பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்குன்றாரு, அதை ஒழிக்க நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல நேரடியா வராம காணொலி மூலமாவே சொன்னா போதும். இப்போதைக்கு உங்களால முடிஞ்சது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம வீட்டுல இருந்தே நல்லா ரெக்கார்ட் பண்ணி நீங்க இது பிரச்சனை இருக்குன்னு விளக்கலாமே. இல்ல அவங்க எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய சமமான தளம் தாவேகாவுக்கும் கொடுங்கன்னு கேக்குறாங்க. நான் அதுதான் சொல்றேன். இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே கூடுற கூட்டமும் டிவிகே கூடுற கூட்டமும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நம்ம பாக்குறோமே, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒருத்தர் பள்ளி மாதிரி வந்து அந்த பாண்டிச்சேரியில புதுச்சேரியில போகும்போது அந்த வேனோட விண்ட்ஷீல்ட்ல ஏறுறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. எங்க போனாலும் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. மக்களோட சேஃப்டியை விட, இளைஞர்களோட சேஃப்டியை விட ஒரு அரசியல் முக்கியமான ஒரு கேள்வி எழுது. போலீஸ் வந்து அரசியல் அழுத்தத்தின் காரணமா அப்படி செயல்பட்டா கூட அதுக்கு அவங்க ஒரு நியாயம் சொல்ல முடியும். இதே நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, ஏன் கரூர்ல வந்து அந்த கூட்டத்தை நீங்க அலோவ் பண்ணீங்க, காலம்பரை 10 மணிலேருந்து மக்கள் வந்துட்டாங்க, நீங்க வந்து அதை கலைஞ்சு போக வச்சிருக்கலாமே, ஐபிஎஸ் ட்ரைனிங்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறது தானே அவங்க வேலை. நம்ம தான் கேட்டோம். இப்போ அதே அவங்க சொல்லுவாங்கல்ல, பெரம்பூரில் இதுமாரி ரோட் ஷோ விட்டா எவ்வளோ பேருக்கு இன்கன்வீனியன்ஸ், இதுமாரி அசம்பாவிதங்கள் நடந்துருன்னு. அப்புறம் எல்லாத்தையோட முக்கியம் கார்த்திகை, ஏன்னா அந்த ஒரு ஃபைட்டர் ஸ்பிரிட் வேணும். நீங்கள் மம்தா பானர்ஜி வந்து இன்னைக்கு 3 டேர்ம் ஜெயிச்சிருக்காங்கன்னா எப்படி ஜெயிச்சாங்க? 80களில் அவங்க அடிப்பட்டு சிபிஎம் ஆட்சியில் இருக்கிறபோது மண்டை உடஞ்சு கட்டோடு அவங்க நிற்கிறது அந்த ஃபோட்டோ இருக்குன்னு ஞாபகம் இருக்கு. சோம்நாத் சாட்டர்ஜியை தோக்கடிச்சாங்க. தனியாளா, பணம் கிடையாது, ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, காங்கிரஸ்லேயே பெரிய சப்போர்ட் இல்லை, போராடி தான் அவங்க வந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சால் அதுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் செய்யணும். அந்த ஜென்சி கிட்ஸுக்கு அப்பீல் ஆனால் மட்டும் பத்தாது, நீங்கள் உங்களோட பாலிடிக்ஸ்லையும் ஒரு இன்னோவேஷன் வேணும். அது எதுவுமே அவர் காமிக்கல. நான் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணுவேன், அல்லது நான் வெளில போக முடியாததுக்கு காரணம் திமுகன்னு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவருடைய விஷனை அவர் வெளில வந்து சொல்லணும். அவருடைய ரசிகர்கள் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு அவர் தான் என்ன செய்ய போறோங்கிறதையும் தெளிவாக விளக்கணும்.